திருச்சிற்றம்பலம். திருமறைக்காட்டிற்கு அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் வந்தபோது மக்கள் இருவரையும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். இருவரும் திருமறைக்காடரை வணங்கும் பொருட்டு உள்வாயிலை அடைந்தபோது வாயில் கதவு வேதங்களால் பாடப்பட்டு திருக்காப்பிடப்பட்டதை அறிகின்றனர். அந்நாள் தொட்டு மூடப்பட்டே இருக்கும் கதவினை திறப்பதற்காக திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானை பாடச் சொல்கிறார். அப்பரும் தங்கள் விருப்பம் அதுவே என்றால் அவ்வாறே பாடுகிறேன் என்று இப்பாடலை பாடுகின்றார். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாகத் திறந்தருள் செய்மினே. பண்ணை ஒத்த மொழியாளாகிய உமையம்மையை உடலின் ஒரு பாகத்தில் கொண்டவரே, உலகத்தவர்கள் வலம் வந்து வணங்கி வழிபடும் மறைக்காடரே, அடியேனாகிய நாம் உமை கண்ணினால் கண்டு கழிக்குமாறு வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவுகளை உறுதியாக திறந்து எமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று 10 பாடல்களை பாடுகின்றார். 10 பாடல்களை பாடிய பின்னரும் கதவு திறக்காததால் மிகவும் மனம் வருந்தி இப்பாடலை பாடுகின்றார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலே, எம்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. கைலை மலையினை பெயர்த்தெடுக்க துணிந்த அரக்கன் ராவனுடைய வலிமையை தன் கால் விரலால் அடக்கிய நீர் இரக்கம் ஒன்றும் இல்லாதவராக திகழ்கின்றீரே. எம்பெருமானே, தேன் சுரக்கும் புன்னை மலர்கள் நிறைந்த மறைக்காடு தலத்தில் உறையும் மறைக்காடரே, விரைந்து இக்கதவுகளை திறந்து அருள் செய்யுமே என்று பாடியவுடன் வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவு திறந்தது. மக்கள் ஆரவாரித்தனர். திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் மகிழ்வுற்று திருமறைக்காடரை வணங்கினர். திருச்சிற்றம்பலம்.